والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا مولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزفة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. باب إذا رأت المستحاضة الطهر. உதிரப்போக்கு உள்ள ஒரு பெண்மணி துஹரை அறிந்து கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? இங்கே துஹர் என்றால் மாதவிடாய் காலம் முடிஞ்சு இப்போ வரக்கூடிய ரத்தம் மாதவிடாய் கால ரத்தம் அல்ல என்று தெரிந்து கொண்டார். மாதவிடாயிலும் ரத்தம் தான் வரும், இஸ்திஹாலாவிலையும் ரத்தம் தான் வரும். ஆனால் மாதவிடாயில் வரக்கூடிய ரத்தம் அசுத்தமான ரத்தம், கொல்லக்கூடாத ரத்தங்கிறதுனால இங்கே துஹர் என்ற பதத்திற்கு பொருள் எப்படி சொல்லணும்? மாதவிடாய் கால ரத்தம் அல்ல என்பதை சொல்லும். துஹ்ரத்துன்னா என்ன அர்த்தம்? ரத்தம் அல்ல என்பதை தெரிந்து கொண்டால் என்ன செய்யணும்? இது யாரு? قال ابن عباس ஒரு அசர இமாம் புகாரி ஆதாரமாக சொல்கிறாங்க. தகத்தசிலு ஒத்து சல்லி, குளித்து கொண்டு தொழுவாள், குளித்து கொண்டு தொழுவாள். அது 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி, ஒலவு சாஅத்தன் மின் நஹாரின். வயாத்திஹா ஜௌஜுஹா, அவளுடைய கணவன் அவளிடத்தில் வருவான். ஹைலு காலத்தில் வர முடியாது, ஹைலு நின்று போய் இப்போ இஸ்திஹாலா, கணவன் மனைவி ஒன்று கூடலாம். யாத்திஹா ஜௌஜுஹா. இஸ்திஹாலா பெண்ணிடத்தில் கணவன் மனைவி உறவு கூடும் தெரிஞ்சு போச்சு. ஹைலுடைய காலத்தில் கூடாது. இப்போ கணக்கு போட்டு நம்மளுக்கு ஹைலுடைய கட்டம் முடிஞ்சு போச்சு, இந்த ரத்தம் ஹைலுடைய ரத்தம் அல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டா யாத்திஹா ஜௌஜுஹா. இதா சல்லத்தி சலா, இதா சல்லத், அவள் தொழுது விட்டாள், அங்கே போய் சேர்த்து. தகத்த சிலுவத்து சல்லி, தொழுது விட்டால் கணவன் வரலாம். அஸ்ஸலாத்து ஆலம், தொழுகை ரொம்ப பெருசு. தொழுகையே தொழுவலாங்கும் போது கணவன் வருதல் என்ன தப்பு இருக்குது? அஸ்ஸலாத்து ஆலம். பாபு சலாத்தி அலன் நுஃபசாய். பிஹி கால ஹதஸனா அஹ்மது பின் யூனுஸ்.
ம் இருக்குதா? இல்லை, அஸ்ஸலாத்து ஆலம் தானே மத்தானில் இருக்குது. தர்ஜுமால நீ என்ன சொல்கிற? ஆமாம், தரீக்குல் அவுலாண்டாவா தமிழில். ரொம்ப பெரிய தொழுகையே கூடுன்னு சொன்னால் அதை விட சாதாரணமான உடல் உறவு என்பது ரொம்ப கூடும். அதான் அத்தரீக்குல் அவுலா, ரொம்ப டாப் வழியிலே கூடும்னு சொல்லி அர்த்தமாச்சு. به قال حدثنا أحمد بن يونس قال حدثنا زهير قال حدثنا هشام بن عروة عن عروة عن عائشة قالت قال النبي صلى الله عليه وسلم إذا أقبلت الحيضة ஹைல் ஆரம்பமானால் தஇஸ்ஸலா தொழுகையை விட்டுடுவோம். இதா அது பரத் ஹைல் ஸ்டாப் ஆயிட்டால் ஃபக்ஸிலி அன்கி தம வஸல்லி. இதுதான் ஆதாரம். ஹைல் நின்று விட்டால் இதா அது பரத், அந்த முத்தாபக்கத்து தர்ஜுமா இதான். இதா அது பரத் ஃபக்ஸிலி, இதா அது பரத் ஃபக்ஸிலி, இதை வச்சு தான் சொல்கிறான். பாபு ஸலாத்தி அலன் நுஃபஸாயி வ சுன்னத்திஹா. நுஃபஸா பிரசவத்தொடக்கு. பிரசவத்தொடக்கு வந்த பெண்கள், குழந்தை பெற்ற பெண்கள், அவங்களுக்கு உண்டான ஜனாசா தொழுகை. அஸ்ஸலாத்துனா இங்கே ஜனாசா தொழுகை. நிஃபாஸ் உள்ள பெண்களுக்கு ஜனாசா தொழுகை. இப்போ சுன்னத்திஹா அதனுடைய வழிமுறை. மாத்தத் ஃபி பத்தனி, குழந்தை பிறப்பின் காரணமாக அம்மாக்காரங்க மௌத்தா போயிட்டாங்க. நிறைய இடங்கள்ல நடக்கும். குழந்தைகள் பிறந்து குழந்தை ஹயாத்தாக இருக்கும், அம்மா மௌத்தா போயிடுவாங்க. அப்போ அந்த பிரசவ தொடக்கு இருக்கும்போது அவங்க மௌத்தா போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான ஜனாசா தொழுகை வ சுன்னத்திஹா அதனுடைய வழிமுறை தரீகா. به قال حدثنا أحمد بن أبي سريح قال حدثنا شبابا قال حدثنا شعبة عن حسين المعلم عن عبد الله بن بريدة عن سمرة بن جندب أن امرأة ماتت في بطن குழந்தை பிறப்பின் காரணமாக மௌத்தாயிட்டாங்கன்னு அர்த்தமாச்சு. ஃபி பத்தனின், குழந்தை பிறப்பின் காரணமாக. ஃபி பத்தனின் இந்த ஃபீலாம் தாலீலுக்கு உள்ளது. ஃபீ இல்லை லர்ஃபுக்கு வரா மாதிரி தாலீலுக்கும் வரும். நிஃபாஸின் காரணமாக, குழந்தை பிறப்பின் காரணமாக. அன்ன இம்ராத்தன் தஹலத்தின் நாரஃபி ஹிர்ரத்தின் ஹபசத்துஹான்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு பொம்பளை நரகத்துக்கு நுழைஞ்சிட்டாங்க. ஃபி ஹிர்ரத்தின் ஹபசத்துஹா, கட்டி போட்டு வச்ச பூனையின் காரணமாக. ஃபி ஹிர்ரத்தின், பூனையிலே அல்ல, பூனையின் காரணமாக. எப்படி அந்த ஃபீக்கு காரணமாக தாலில் சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் மாத்தத்து ஃபி பத்தனின்,
ஃபஸல்லா அலைஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி தொலை வச்சாங்க ஜனாசா தொழுகை. ஃபகாம வசத்தஹா, அவளுடைய வசத்திலே நின்றாங்க, நடுப்பகுதியில் நின்றாங்க. இதில் 2 ஜுஸு இருக்குது. குழந்தை பெற்றுட்ட மௌத்தா பையனா ஜனாசா தொழு வைக்கிறது. 2வது அந்த ஜனாசா தொழு வைக்கிறதுல இமாம் எங்கே நிற்கிறாரு, எங்கே நிற்பார்? ஃபகாம வசத்தஹா. ஹனஃபி மதுஹபில் ஆம்பளையோ பொம்பளையோ யாராக இருந்தாலும் நெஞ்சுக்கு எதிரில் நிற்கணும். மையத்துக்கு நடுவில் அப்படிங்க இருக்கா இல்லையா, நெஞ்சுக்கு நடுவில் நிற்கணும், நெஞ்சுக்கு முன்னால் நிற்கணும். ஆனால் இந்த ஹதீஸ் இப்போ காம வசத்தஹான் இருக்குதே, நீங்கள் நெஞ்சு பகுதியில் நிற்கணும் அப்படிங்கிறீங்களே சொன்னால் இதுக்கு ஒன்றும் இந்த ஹதீஸுக்கு முரணல்ல. காரணம், ஒரு பக்கத்தில் தலையும் கையும் இருக்குது, நெஞ்சுடைய இன்னொரு புறத்தில் வயிறும் காலம் இருக்குது. அங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. வயிறும் காலம், தலையும் கையும், அந்த 2க்கு மத்தியில் நெஞ்சு வருது அப்படின்னு தாவீல் செய்கிறாங்க. வசத்துன்னு தானே இருக்குது. வசத்து என்றால் மேலே 2 கீழே 2, மேலே 2 தலை கை, கீழே 2 பாபுன். حدثنا الحسن بن مدرك قال حدثنا يحيى بن حماد قال أخبرنا أبو عوانة من كتابه قال أخبرنا سليمان بن الشيباني عن عبد الله بن سداد قال سمعت خالتي ميمونة. அப்துல்லாஹ் இப்னு ஷத்தாதுக்கு நபியுடைய மனைவி மைமூனா ஹாலாவாம். என் ஹாலா நபியுடைய மனைவி மைமூனா சொல்ல செவியுற்றேன். அன்னஹா கானத்து தக்கோனு ஹாயுலா, அவர்கள் ஹைலு வந்த பெண்ணாக இருந்தாங்க. லா துசல்லி, தொழ மாட்டாங்க ஹைலு வந்திருக்கிறதுனால. வஹிய முஃப்தரிஷத்துன் பிஹிதாயி மஸ்ஜிதி ரசூலில்லா, அவர்கள் ரசூலுல்லாஹுடைய தொழுமிடத்துக்கு அருகிலே, தொழுமிடத்திற்கு நேர் எதிரிலே படுத்து கிடப்பாங்க. வஹுவ யுசல்லி, நபியுமோ தொழுது கொண்டிருக்க, அலா ஹும்ரத்திஹி, நபியுடைய முசல்லாவில். நபி தொழுதுட்டு இருப்பாங்க முசல்லாவில், பக்கத்தில் மைமூனா படுத்து கிடப்பாங்க. இதா சஜத, நபி சஜிதா செஞ்சா அசாபனி பாலு தௌபிஹி, நபியுடைய ஆடையில் சில பகுதி என் மேலே படும். அசாபனி பாலு தௌபிஹி. எப்படி நிஃபாஸ் உள்ள பெண்களுக்கு ஜனாசா தொலை வைக்கப்படுமோ, அதே மாதிரி ஹைல் உள்ள பெண்களுக்கும் ஜனாசா தொலை வைக்கப்படும். அவங்க மீது தொழுகை கடமை இல்லை. ஹைல் வந்த பெண்கள் தொழுகை கடமை இல்லை, எனவே அவங்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லை. நிஃபாஸ் உள்ள பெண்கள் தொழுகை கடமை இல்லை, எனவே அவங்களுக்கு ஜனாசா தொழுகை கடமை இல்லை. அப்படிலாம் கணக்கு போட்டுறாங்க. ஜனாசா தொழுகை நிஃபாஸ் வந்த பெண்களுக்கும் இருக்குது, ஹைல் வந்த பெண்களுக்கும் இருக்கிறது. ஹைல் நிஃபாஸ் 2க்கும் சட்டம் ஒன்று தான். கிதாபு தயம்மும். நான் எப்போதும் சொல்லுவேன், கிதாப் முடிச்சிட்டா
அதில் ஒரு பராத்துல் இஹ்திதாம் இருக்கும்னு சொல்கிறேன். ஹைலு வந்த பெண்கள் லா துசல்லி வஹிய முஃப்தரிஷத்துன். ஹைலு வந்த பெண்கள் ஜனாசா மாதிரி படுத்து கிடக்கிறாங்க, தொழுது கொண்டு இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால். ஆகவே ஆட்டம் க்ளோஸ், கிதாபுல் ஹைலு க்ளோஸ். இதுதான் பராத்துல் இஹ்திதாம். புரிஞ்சதா புரியலையா? பராத்துல் இஹ்திதாம். கிதாபு தயம்மும். வகவுலுல்லாஹ் ஃபலம் தஜிது மான் ஃபதயம்மமு சயீதன் தய்யிபா ஃபம்சஹு பி வுஜூஹிக்கும் வ ஐதீக்கும் மின். உது செய்ய முடியலேண்டா, உது செய்ய தண்ணி கிடைக்கலேண்டா, அதற்கு பகரமாக இஸ்லாம் தயம்மத்தை கடமையாக ஆக்கியிருக்கு. பயன் குன்தும் மருளா அவ் அலா சஃபரின் என்கிற ஆயத்தில் தான் சூரத்துல் மாயிதாவில் இருக்கிறது. பலம் தஜிது மான், தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஃபதயம்மமு, நாடிக்கொள்ளுங்கள், சயீதன் தையிபன், சுத்தமான மண்ணை, ஃபம்சஹு பி வுஜூஹிக்கும், உங்கள் முகத்தில் தடவி கொள்ளுங்கள், வ ஐதீக்கும் மின், உங்களுடைய கையிலும் தடவி கொள்ளுங்கள் அந்த மண்ணிலிருந்து. பிஹி قال حدثنا عبد الله بن يوسف قال أخبرنا مالك عن عبد الرحمن بن القاسم عن أبيه عن عائشة زوج النبي صلى الله عليه وسلم قالت خرجنا مع رسول الله صلى الله عليه وسلم في بعض أسفاره. நபியுடைய பயணத்தில் ஏதோ ஒன்றிலே ரசூலுல்லாஹ்வுடன் நாங்கள் புறப்பட்டோம். அத்தா இதா குன்னா பில் பைதா அல்லது தாத்தில் ஜெய்ஷ், இந்த இடத்திற்கு நாங்கள் வந்தபோது இன்கத்தா இக்துன் லீ, எனக்குரிய கழுத்து செயின் ஒன்று அருந்து விழுந்து விட்டது. இன்கத்தா இக்துன் லீ ஃபஅகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் திமாசிஹி, அதை தேடி நபி அவர்களும் தங்கிட்டாங்க, புறப்படாம. காலையில் புறப்படணும், சங்கிலியை தேட ஆரம்பித்தாச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு அல்லது மகரிப் ஆயிடுச்சு. அகாமன்னாசு மாஹு, நபியோட மக்களும் தங்கிட்டாங்க. வலைசு அலா மாயின், அங்கே தண்ணியே இல்லை, தங்கின இடத்துல தண்ணி இல்லை. ஃபஅதன்னாசு இலா அபி பக்கரின் சித்திக், நேராக ஜனங்கள்லாம் அபூபக்கர்ட்ட வந்தாங்க. ஃபகாலு அலா தரா மா சனஅத் ஆயிஷா, பார்த்தீங்களா ஆயிஷா என்ன செஞ்சிட்டாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க. சங்கிலியை காண அடிச்சிட்டு அதை தேடணுங்கிற பேரில் இங்கே தங்க வச்சு, தண்ணி இல்லாத பகுதியில் ஒரு செய்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை, எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு வேலை ஆகிட்டோம் நாங்கள்லாம் அப்படின்னு மகளை பற்றி அபூபக்கர்ட்ட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. மா சனாத் ஆயிஷா, பார்த்தீங்களா ஆயிஷா என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி. அகாமத்து பி ரசூலில்லாஹி, நபியை தங்க வைத்து விட்டார்கள். இந்த அகாமத்துக்கு அர்த்தம் பி வந்ததுனால தங்க வைத்து விட்டார்கள். பன்னாசி, ஜனங்களையும் தங்க வைத்து விட்டார்கள்.
வலைசு அலாமாயின், தண்ணீர் உள்ள பகுதியில் இவங்கெல்லாம் இல்லை. இப்போது வலைச மாவும் தண்ணீரும் இல்லை, வெளியிலேருந்து கொண்டு வந்த தண்ணீரும் இல்லை, இங்கேயும் தண்ணி இல்லை. ரிப்போர்ட்டு கொடுத்த உடனே ஜா அபு பக்கரின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலியுன் ராஸஹு அலா ஃபஹிதி அது நாம. நேராக அபூபக்கர் வந்தாங்க. நபி அவர்கள் தங்களுடைய தலையை என்னுடைய தொடையிலே வைத்து கொண்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அத்தா வரும்போது என் தொடையில் நபியுடைய தலை இருக்குது, தூங்கிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கரின் ரசூலுல்லா வாலியுன் ரஸஹு அலா ஃபஹிதி கது நாம, தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஃபகால ஹபஸ்தி ரசூலல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்னாஸ, என்னம்மா ரசூலுல்லாவையும் தடுத்துட்ட, மக்களையும் தடுத்து நிறுத்திட்ட. வலைசு அலாமாயின், அவர்கள் தண்ணீர் உள்ள பகுதியிலும் இல்லை, வலைச மாவும் அவங்கள்ட்டையும் தண்ணி இல்லை என்று சத்தம் போட ஆரம்பித்தாங்க. என்ன வேலை செஞ்சேன்? இதுதான காரணம். உன் சங்கிலி காணா போச்சுன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா சொல்கிறாங்க, ஆத்தபனி அபூபக்கரின், அபூபக்கர் அவர்கள் என்னை கண்டிச்சாங்க, திட்டினாங்க, என்னமோ சொன்னாங்க. கால மாஷா அல்லா ஐயத்தூல, சொல்லி முடிக்க முடியாதுங்க. என்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. என்னை திட்டினாங்க. இப்படி போட்டு வீணாக்கிட்டியே, ஜனங்களுக்கெல்லாம் வெறுப்பை உண்டாக்கிட்டே, கஷ்டத்தை கொடுத்துட்டியே. கடைசி கட்டமாக பேச்சு முத்தி, ஜால யதுனுனி பியதிஹி ஃபி ஹாசிரத்தி, என்னுடைய இடுப்பில் தங்களுடைய கையை கொண்டு என்னை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாரு என்ன செஞ்ச நீ, அப்படி பேச்சுக்கிட்டே இருந்தவங்க கையை நீட்டிட்டாங்க, ஆயிஷாவோட இடுப்பில் குத்திட்டாங்க. ஜால யதுனுனி பியதிஹி ஃபி ஹாசிரத்தி, என்னுடைய இடுப்பிலே தன்னுடைய கையை கொண்டு என்னை குத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஃபலா யம்னஉனி மினத் தஹர்ருகி இல்லா மகானு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஃபஹிதி. ஆனால் அவங்க குத்துன வேகத்தில் நான் கீழே வந்திருக்கணும். ஆனால் ரொம்ப கராராக கண்டிஷனாக இருந்து, நபியுடைய தலை என் மடியில் இருக்குதே, இந்த விலையும் ஏற்பட்டக்கூடாதுன்னு தாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேங்கிறாங்க. அதான் இது கருத்து. என்னை தடுக்கவில்லை அசைவதிலிருந்து ரசூலுல்லாஹ் என்னுடைய தொடையின் மீது இருந்தான அந்த மக்கானை தவிர. என் தொடையில் போய் நபி இருக்கிறாங்க, நான் இப்போ அசைஞ்சேன், துள்ளுனேன், துள்ள வேண்டிய நிர்பந்தம் தான் என்னை அறியாமலேயே. ஆனால் கண்டிஷனாக என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன். துள்ளுனா நபி முடிச்சுடுவாங்களே. பலா எம்னவனி, அசைவதிலிருந்து துள்ளுவதிலிருந்து என்னை தடுக்கவில்லை. இல்லா மக்கானு ரசூலில்லா அலா ஃபஹிதி. ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன அஸ்பஹ அலா கைரி மாயின். காலையில் ஃபஜ்ர் நேரம் வந்துச்சு, நபி எந்திரிக்கிறாங்க, தண்ணி இல்லை. அலா கைரி மாயின், ஃபஜ்ர் நேரம் வந்துருச்சு, தொழுகை கடமையாயிடுச்சு, தண்ணி இல்லை. அன்ஸலல்லாஹு ஆயத்து தயம்மும். இப்போ தான் ஃபலம் தஜிதுமான் ஃபதயம்மமு சயீதன் தய்யிபா, உடனே தயம்மமு, எல்லா சஹாபாக்களும் தயம்மம் செய்து கொண்டார்கள். தயமத்துடைய தொடக்கம் இது தான். எந்த ஆயிஷாவை குறை சொன்னாங்களோ, ஒன்றால் நாங்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சின்ன புள்ளத்தனமாக நடந்துக்கிட்டேன், இப்போ ஒரு பெரிய சலுகை கிடச்சி போச்சு,
அதே ஆயிஷாவின் மூலமாக. கால உசைது புன் ஹுதைர் மாஹிய பி அவ்வளி பரக்கத்திக்கும் யா ஆல அபி பக்கரின். அபூபக்கருடைய குடும்பத்தினரே, உங்கள் குடும்பத்தினால் ஏற்பட்ட பரக்கத்தில் இது ஒன்றும் முதல்ல. இதுக்கு முந்தையும் உங்கள் குடும்பத்தினால இஸ்லாத்துக்கு நிறைய பயன் கிடச்சிருக்குது. இப்போவும் உங்கள் முகம் சங்கிலியை காண அடித்ததுனால தைமத்துடைய ஒரு சலுகை கிடச்சிருக்குது. மாஹியை இது இல்லை அவ்வளி பரக்கத்திக்கும், உங்களுடைய பரக்கத்துடைய தொடக்கமாக யா ஆல அபி பக்கரின். ஒவ்வொரு சிரமத்திலையும் ஏதோ ஒரு நல்லது இருக்குகிறது, ஒவ்வொரு இடைஞ்சல்லையும் ஒரு கயிறு இருக்குகிறது. இப்போ பாத்னல் பயிர் அல்லதி குந்து அலை சொல்கிறாங்க ஆயிஷா, நான் எந்த ஒட்டகத்தில் இருந்தேனோ அந்த ஒட்டகத்தை எழுப்பணும். எங்கேயும் கிடைக்கல. அங்கே போய் பார்த்தாங்க, இங்கே போய் பார்த்தாங்க, அங்கே எங்கேயும் கிடைக்கல. பாஸ்தனல் பயிர் அல்லது குந்து அலை அசபுனல் எக்கத தகத்தகு, அந்த ஒட்டகத்துக்கு கீழே தான் அந்த சங்கில் இருந்தது சொல்கிறாங்க. எங்கெங்கேயே தனியாச்சு. இப்போ அசபுனல் எக்கத தகத்தகு, இதனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒரு சிரமத்தை கொடுத்து அந்த சிரமத்தின் அடிப்படையிலே ஒரு சலுகையை கொடுக்கிறதுன்னு சொல்லி. இதுக்கு முந்தி ஒது குசுலு எல்லாம் பேசி முடிச்சாச்சு. தஹாரத்த மாஇயா, தஹாரத்த மாஇயார் சுகுராவையும் பேசியாச்சு, குபுராவையும் பேசியாச்சு. சுகுரா வந்து ஒது, குபுரா வந்து குசுல். இப்போ தஹாரத்தை துராபியா, மண் சார்ந்த சுத்தம், நீரினால் சுத்தம், மண்ணினால் சுத்தம். இதான் வந்து மாக்கபுல்லேருந்து ரபுத்தீது. இந்த தஹாரத்தை துராபியா இருக்குதே, அதாவது தயம்மும், தஹாரத்தை மாயாவுடைய நாயிப் இது அல்லது ஹலீஃபா. ஹலீஃபா எப்போதுமே முஅக்கரா தான் இருக்கணும். அதனால் அந்த பாடத்துக்கு பின்னால் இந்த பாடம் சொல்லப்பட்டிருக்கிறது. தயம்மம என்பது அம்ம என்பதிலிருந்து வந்தது. தஃஅலவுடைய மஸ்தரில் தஃஅல, தயம்மம தயம்மும். லொகத்து மாறினா நியத் செய்தல், நாடுதல். மார்க்கத்தில் அதற்கு வந்து தஹாரத்தை நாடுதல், முகத்தை கை சுத்தம் செஞ்சு. தயமத்துடைய விஷயத்தில் ஃபுக்ஹாக்கள்லாம் ஒன்றுபட்ட கருத்தில் இருக்கிறாங்க. தயமத்துக்கு நியத் கட்டாயம். ஒதுவில் வந்து ஹனஃபி மதுஹபுக்காரங்க மட்டும் நியத் இருந்தால் சவாபு கிடைக்கும், நியத் இல்லைன்னாலும் ஒது உண்டாயிடும்மா. மற்றவங்களாம் நியத் கட்டாயம்பாங்க. ஆனால் அந்த ஹனஃபி மதுஹபுக்காரங்களும் நியத்து தேவைன்ட்டாங்க. தயமம்டா நியத்து தேவை. மண்ணில் வந்து கையை அடித்து நீ தயமம் செய்ய போகிறேன்டா, நான் இப்போ வந்து தயமம் செய்கிறேங்கிற நியத்து கட்டாயம் தேவை. நியத்து இல்லாமல் தயமம் உண்டாகாது. ஏண்டா அது வந்து இயற்கையாகவே தண்ணி நினைச்சாலும் அழுக்க போக்கும், சுத்தத்தை உண்டாக்கும், நினைக்கலைன்னாலும் சுத்தத்தை உண்டாக்கும், அழுக்க போக்கும். எனவே உதவுக்கு நியத்து தேவையில்லை. ஆனால் மண் அப்படி இல்லை, மண் அழுக்கத்தான் உண்டாக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா சொன்னால் மண்ணில் கை வை, சுத்தமாக்குறேன் என்ற நியத்தில் உனக்கு சுத்தத்தை உண்டாக்கும்ட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளை இது. எனவே இங்கே நியத்து கட்டாயம்.
அங்கே தபையாகவே சுத்தம் இருக்கிறதுனால நீ நினைச்சாலும் சுத்தம், நினைக்கலைன்றாலும் சுத்தம். இங்கே தபையாக இல்லை, அல்லாஹ் தாலா கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சலுகை. பிஹி قال حدثنا محمد بن سنان واللوقي قال حدثنا حسين قال وحدثني سعيد بن النضر قال أخبرنا قال حسين قال أخبرنا سيار قال حدثنا يزيد الفقير قال أخبرنا جابر بن عبد الله أن النبي صلى الله عليه وسلم قال أوتيت خمسا لم يعطهن أحد قبلي. எனக்கு 5 கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்பு யாருக்கும் அதை கொடுக்கப்படலை. அல்லாஹ் நபி சொல்கிறாங்க, ஒரு 5 பண்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன, வேறு யாருக்குமே கொடுக்கல. கசாயிஸ குபுரான்னு ஒரு கிதாப் இருக்குது, அல்லாமா சுயூத்தி. நபி அவர்களுக்கு உண்டான பிரத்யேகமான தன்மைகள்ன்ற 100 வரைக்கும் அவங்க எண்ணுறாங்க. இந்த இடத்துல 5 போடப்பட்டிருக்குது. 100 வரைக்கும் ஹுசூசியத் இருக்குதுன்னு சொல்லியிருக்கும்போது இங்கே 5 சொல்லப்பட்டிருக்குது. முரணான்னு சொன்னால் அப்படிலாம் ஒன்றும் முரண் இல்லை. பொதுவாக நம்பர்லாம் எப்போதுமே மோத்தபர் இல்லை. ஒரு 5 சொல்கிறேன் கேட்டுக்கோங்கன்ற அர்த்தத்தில் தான். 5 சொல்லியாச்சுன்னா 6 இல்லை, 7 இல்லை, 15 இல்லை என்கிற கருத்து எப்போதுமே. உணர் ஹதீஸில் ஃபுல்லில் தூ அலல் அன்பியாய் பிசிட்டின் என்று கூட நபி சொல்லியிருக்கிறாங்க. எனவே இங்கே ஒரு விசேஷமான ஒரு 5 வஸ்து எங்கே சொல்லப்பட்டிருக்கு. 1 நுசிர்து பிர் ரோபி மசீரத்த ஷஹரின், 1 மாத கால தொலை தூரம் அளவுக்கு எதிரிகளின் மீது என்னுடைய பயத்தை கொண்டு உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். அந்த காலத்தில் நபி அவர்களுக்கு இந்த இடத்துலேருந்து 1 மாத கால தூரம் பயணம் செஞ்சால் போய் அடையிற மாதிரி தூரத்துக்கு தான் எதிரிகள் இருந்தாங்க. அதனால் நாங்கள் சொன்னாங்க. இங்கே 1 மாத காலம் அல்ல, 15 மாத கால தூரமாக இருந்தால் கூட நபியுடைய பேரை கேட்டாவே பயம் வந்துடும். அன்னைக்கு உள்ள நிலைமையை பொறுத்து 1 மாத கால தூரம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நேரில் பார்த்தா தான் நிறைய பேருக்கு பயம் உண்டாகும். ஆனால் நபியனுடைய பேரை கேட்டாவே பயம் வந்துடும். இன்றைக்கி உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நபிக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் உலகமே திரண்டு எழுகிறது. எங்கேயும் போராட்டம், எல்லாத்துலேயும் போராட்டம். நபியுடைய விஷயத்தில் கை வச்சா போச்சு, நம்ம நாடு குட்டி சவராக போயிடும் அப்படின்னு அரசாங்கமே அஞ்சு நடக்கிற அளவுக்கு இருக்குதா இல்லையா? நுசிர்து பிர்ரூபி மசீரத்த ஷஹரின் ஜுஇலத்திலியல் அருள் மஸ்ஜிதா, பூமி பூராவும் எனக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மதத்துக்காரங்களுக்கெல்லாம் அவங்க கோயிலில் போய் சர்ச்சில் போய் அவங்களுடைய இபாதத்துக்காக போய் தான் தொழுவணும், வணங்கணும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. பள்ளிவாசல்லையும் தொழுவலாம், ரோட்லேயும் தொழுவலாம், சாலையிலையும் தொழுவலாம், தோப்புலையும் தொழுவலாம், வயல்லையும் தொழுவலாம். மஸ்ஜிதன் வ தஹூரா, சுத்தமானதாக எந்த இடத்துலையும் தயமை செஞ்சுக்கலாம். ஐயுமா ரஜுலின் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலிருந்து யாராவது ஒரு மனிதர் அதரகத்து சலாத், தொழுகையின் நேரம் அவருக்கு வந்து விட்டால் ஃபல் யுஸல்லி, தொழுது கொள்ளவாங்க. போயிட்டே இருக்கிற ஒரு ஊரில் தொழுகை நேரம் வந்துருக்குது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட தான் பள்ளிவாசல் இருக்குது. பள்ளிவாசலை தேடி போய் அங்கே தான் தொழுகணும்னு கட்டாயம் இல்லை. காரை நிப்பாட்டு, பஸ்ஸை நிப்பாட்டு, டீ குடிக்க போவாங்க எல்லாரும். நீ ஒரு முசல்லா போட்டு தொழுது முடிச்சுட்டு வேலை முடிஞ்சிச்சு.
ஃபல்யுஸல்லி வஹில்லத்துலியல் மகானிமு, காஃபிர்களை வெற்றி கொண்டு கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டது, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வலம் தஹில் அலி அஹதின் கபுலி, எனக்கு முன்னால் யாருக்கும் ஹலால் இல்லை. அந்த வெற்றி கொண்ட அந்த பொருளை எல்லாம் மலை உச்சியில் வச்சுருவாங்க. நெருப்பு வந்து வானத்துலேருந்து பொசுக்கிடும், இப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கே அல்லாஹ் தாலா சொல்லிட்டான், நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதே அல்லாஹ் தான் அப்போ சொன்னால் நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்டா இந்த உம்மத்துடைய அந்த இஹ்லாஸ் வந்து இந்த காசை பார்த்து, பணத்தை பார்த்து, பொருளை பார்த்துலாம் மாறாதுன்னு அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சதுனால இந்த சலுகையை கொடுத்துருக்குறான். ஆனால் அவனோடக்கெல்லாம் வந்து கனிமத்து பொருளை ஹலால் ஆக்கியிருந்தா இந்த பொருளுக்காகவே தான் அவன் போரிட்டுருப்பானே தவிர அல்லாஹ்வுக்காக போரிட்டு மாட்டான்னு சொல்லி பெரிய மனிதர்களுக்கும் தராங்க. ஏன் அவங்களுக்கு ஹலால் இல்லை, நமக்கு ஹலால்? எப்படி இருந்தாலும் காஃபிர்களுடைய பொருளாச்சே, நமக்கு சொந்தமான பொருள் இல்லையே. எல்லா பொருளும் அல்லாஹ்வுடைய பொருள் தான். முஸ்லீம்கிட்ட இருக்கிற பொருளும் அல்லாஹ்வுடைய பொருள் தான், காஃபிட்ட இருக்கிற பொருளும் அல்லாஹ்வுடைய பொருள் தான். எந்த எஜமான் அசல் எஜமான் காஃபிர் கொடுத்தானோ அந்த அசல் எஜமான் சொன்னால் இன்றைக்கி உன் கையில் வந்துருச்சு, நீ சாப்பிடுன்ட்டா முடிஞ்சு போச்சு. அது காஃபிருக்கு சொந்தமான பொருளாக இருந்துச்சு, இன்றைக்கி நம்ம கையில் வந்துருக்குது. அந்நியாருடைய பொருள் வந்து நமக்கு எப்படி ஆச்சு, ஹலால் ஆச்சுன்னு சொன்னால், படைத்தாலாம் சொல்கிறான், கொடுத்தாலாம் சொல்கிறான். நான் உன்ட்ட கொடுத்துருந்தேன், இன்றைக்கி வெற்றி உனக்கு, உன்ட்ட கொடுத்துருக்குறேன், நீ சாப்பிடுன்ட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுடைய காசை எடுத்து நம்ம சாப்பிடுவோமா, சாப்பிட்லாமா? அனுமதி இல்லைன்ட்டான். அதே மாதிரி காஃபிர்கள் சண்டை கட்டலாம், நமக்கு அவங்களுக்கு மத்தியில் இல்லை. நான் முஸ்லீமு, அவன் காஃபிரு, அவன் வீட்டு சொத்தை நான் பறிக்கலாம், அப்படிலாம் கணக்கு போட முடியாது. முஸ்லீம்களை இஸ்லாத்தின் அடிப்படையில் எதிர்த்து நீனும் போரிட்டு அவனும் போரிட்டு நீ வெற்றி பெற்றேன்னு சொன்னால் அவனுடைய பொருள் உனக்கு ஹலாலை தவிர, சும்மா உங்கள் வீட்டு சண்டை எங்கள் வீட்டு சண்டை, நீ திட்டினா அவன் திட்டினான், அதனால் 2 பேரும் போரிட்டு அவன் வீட்டுடைய அண்டாவை பானையை காசெல்லாம் கொண்டு வந்து அவன் காஃபிர்றா, அந்த காஃபி சொத்தை நமக்கு ஹலால் அப்படின்னு கணக்கு போடலாமா? கணக்கு போடவே முடியாது. அதுக்கெல்லாம் ஹலால் இல்லை. ஊத்தீத்து ஷஃபா, பரிந்துரை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து அந்த ஹுசூசி பரிந்துரை. எல்லா நபிமார்களும் கை விரிச்சிடுவாங்களே, அந்த பரிந்துரை கடைசியில் எல்லா உம்மத்தும், நபியுடைய உம்மத்து மட்டும் இல்லை, எல்லா உம்மத்தும் போய் கெஞ்சுவாங்க, கதறுவாங்க. நான் உங்களுக்கு பரிந்துரை செய்வேன்னு சொன்னாங்களா இல்லையா? அது நபிக்கு மட்டும்தான் உள்ளது. கான நபி யுபாசு இலா கௌமிஹி ஹாசத்தன், எல்லா நபிமார்களும் அந்தந்த ஜாதிக்கு, அந்தந்த கூட்டத்துக்கு, அந்தந்த குடும்பத்துக்கு, அந்தந்த நாட்டுக்கு தான் நபி அனுப்பப்பட்டாங்க. புயிஸ்து இலன்னாசி ஆம்மா, நான் மக்களுக்கு ஆம்மத்தன் ஜெனரலாக எல்லாத்துக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறேன். எந்த நாடு, எந்த மொழி, எந்த இனம் அப்படியெல்லாம் கணக்கு இல்லைன்ட்டாங்க. சுப்ஹான் அல்லாஹ் பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.